151, 152 ஆகியவற்றில் 5.25 ஏக்கர் பரப்பளவில் சத்யசாய் என்ற நிறுவனம் கல்குவாரிக்காக அனுமதி கேட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வெளியூரிலிருந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்களை அழைத்து வந்திருந்த நிலையில் இந்த ஊருக்கே தொடர்பில்லாமல் குவாரி எங்கிருக்கிறது என்று கூட தெரியாமல் வந்திருந்த நிலையில் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் இங்கே பேச விடாமல் தடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆதார் கார்டு இருப்பவர் பேசலாம் என்று கோட்டாட்சியர் சொன்னவுடன் அந்த கூட்டம் காக்காய் கூட்டம் போல கலந்துவிட்டது. இந்த கல்குவாரி அமைகின்ற குளத்தினுடைய இந்த படத்தை 2 படத்தையும் பாருங்க, என்னை சுற்றி இருக்கிறது வச்சிருக்கிறது. ரெண்டுமே வடநிலத்திலிருந்து வெறும் 26 மீட்டர் தூரத்தில் இந்த கல்குவாரி அமையக்கூடிய அட்சரேகை தீர்க்கரேகை அடிப்படையில் குவாரிக்கான அனுமதியை கேட்டுள்ளார்கள். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 50 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். ஆனால் வெறும் 26 மீட்டர் மட்டும் இருப்பதால், உண்மையில பார்த்தா 10 மீட்டரோடு கிடையாது, ஆனால் அவங்க காமிச்ச அளவு 26 மீட்டர் இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அதே போல இந்த குவாரியிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் குளை எண் 150 ஓடை செல்கிறது. அந்த ஓடைக்கு 50 மீட்டர் இடைவெளி விடாமல் இருப்பதால் கல்குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. அதே போல இந்த குவாரி 151னுடைய கிழப்புற பகுதி, மேற்குப்புற பகுதி பார்த்தீங்கன்னா குளை எண் 140, அது அரசு புறம்போக்கு நிலம். அரசு புறம்போக்கு நிலத்திற்கு 10 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாததால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அதே போல இந்த குவாரி அமைகின்ற குளத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வீடு வீட்டுமனை இருக்கக்கூடாது. இந்த குவாரியினுடைய 298வது மீட்டரில் குளையின் 159 வீடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. அதே போல இந்த குவாரிக்கு 300 மீட்டர் சுற்றளவில் தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு, நிரந்தர குடியிருப்பு இருக்கக்கூடாது. இந்த குவாரியை சுற்றி 89 மீட்டரிலும் 177 மீட்டரிலும் தற்காலிக நிரந்தர தொழிலாளர் குடியிருப்பு இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த குவாரி படம் வீடுகள் இருப்பதை கூகுள் படங்கள் மூலம் நாங்கள் ஆதாரங்களாக கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் குவாரிக்கு அனுமதி கேட்கும் பொழுது குவாரி உரிமையாளர்கள் தங்கள் சொந்த நிலத்தில் பாதை அமைத்து கற்களை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே விண்ணப்பள்ளி ஊராட்சிக்கு அத்தனை குவாரிகளும் அரசு புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடிய 153, 180 வழியாகவும் வடநிலத்தின் வழியாகவும் சட்டவிரோதமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கை இல்லை. எனவே குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல 500 மீட்டர் சுற்றளவில் ஒரு கல்குவாரியுடைய வெளிமுனை பகுதியிலிருந்து போர்வெல்லோ அல்லது தண்ணீர் தொட்டியோ இருக்கக்கூடாது. இந்த குவாரியை சுற்றி இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்பதை ஆதாரத்தோடு சொல்லியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த குவாரி அனுமதி இப்பொழுதுதான் கேட்கிறாங்க. ஆனா இந்த இடத்தில் ஏற்கனவே கற்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அது கிரிமினல் அஃபென்ஸ், திருட்டு, அதுக்கு கைது பண்ணணும். அப்படியான குற்றத்தை இந்த சத்யசாய் நிறுவனம் சாய் சத்யா நிறுவனம் சாய் சாதன் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த குவாரிக்கு சாலையில் 10 டன் இடம் மட்டும்தான். அது பஞ்சாயத்து ரோட்ல, புறம்போக்கு நிலத்திலேயோ வடநிலத்திலேயோ போகக்கூடாது. பஞ்சாயத்து ரோட்டா இருந்தா 10 டன் கொண்டு போகலாம். ஆனா இவர் 10 டன்னுங்கிறது டிராக்டர் தான், அது எம்சாண்டா இருந்தாலும் கல்லா இருந்தாலும். ஆனால் இவர்கள் 16 சக்கர லாரிகளில் 90 டன் எடையோடு இங்கே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை கொண்டு செல்லக்கூடாது. ஆனால் இது விதிமீறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது பசுமையரணம் அமைக்கவில்லை, கம்பி வேலி அமைக்கல, கல்குவாரியிலிருந்து தண்ணியை திறறாங்க. 135 அடி ஆழத்துல இந்த குவாரி அமைய போகுது. இங்க இருக்கிற கிணறுல வெறும் 35 அடி ஆழம். அப்ப இந்த குவாரி அமையும் பொழுது இந்த பகுதியினுடைய விவசாயம் முழுக்க அழிந்துவிடும். ஏற்கனவே இந்த சத்யசாய் நிறுவனத்தை ஒட்டியுள்ள திருநாவுக்கரசு என்பவருடைய குளை எண் 154 சட்டத்துக்கு விரோதமாக குவாரியை இயக்கி வெட்டி எடுத்து நம்முடைய சார் ஆட்சியர் சப்கலெக்டர் அவர்கள் கடந்த மாதம் 31,07,00,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா குவாரியுமே ட்ரிப் சீட்டுக்குமே
இங்க எடுத்த அளவுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குது. அதை ஆய்வு செய்து நடத்தணும். இங்க தார் பிளான்ட் இருக்குது, இதே நிறுவனத்தது. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார் பிளான்ட் வனநிலம் இருந்தால் தார் பிளான்ட் இயங்கக்கூடாது. 500 மீட்டர் தூரத்தில் வீட்டுமனை இருந்தால் இயங்கக்கூடாது. அதே போல 500 மீட்டர் தூரத்தில் தாழ்வழுத்த மின்சார லைனோ உயரழுத்த மின்சார லைனோ இருந்தால் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லா விதிகளையும் மீறி இருக்குது. இந்த சட்டவிரோத தார் பிளான்ட்டுக்கு நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் லஞ்சத்தை வாங்கி கொண்டு பல புகார் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் உள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவரை லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுத்து கைது செய்ய வைப்போம் என்றும் உடனடியாக தார் பிளான்ட்டை மூட வேண்டும் என்றும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் கிளஸ்டருக்கு தார் பிளான்ட்டுக்கு தான் இதுக்கு குவாரிக்கு தான் 300 மீட்டர் வீட்டுமனை, கிளஸ்டருக்கு 500 மீட்டர் வீட்டுமனையும் இருக்கக்கூடாது. இதை சுற்றி அருகாமையில் 500 மீட்டருக்குள்ள 2 ஊர் இருக்குது. ஒரு வலுவு, என்ன வலுவா, புது வலுவா, அந்த வலுவு இருக்குது. இன்னொன்று அனங்கநல்லூர், அன்னையகவுண்டம்பாளையம் இருக்குது. எனவே இங்க இருக்கக்கூடிய கிளஸ்டர், எம்சன், தார் பிளான்ட், ஆர்எம்சி பிளான்ட், குவாரி எதுவும் சட்ட அடிப்படையில் இயங்க முடியாது. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குதுன்னா, அனுமதிக்கப்பட்ட எடையை விட வாகனத்தை கொண்டு போனா முதல் 20 டன்னுக்கு 20,000, அடுத்தடுத்த டன்னுக்கு 2,000 அபராதம் விதிக்கும்ட்டு. இங்க இருக்கிற காவல்துறை தான் நடைமுறைப்படுத்தணும், இங்க இருக்கிற வருவாய்த்துறை தான் நடைமுறைப்படுத்தணும், வட்டார போக்குவரத்து தான் பண்ணணும். எல்லோரும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அமைதியாக இருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு பஞ்சாயத்து சாலை போடுறதுனா 1 கிலோமீட்டருக்கு 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ஆகுது. இதே தேசிய நெடுஞ்சாலை போடுறதுனா ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடியிலிருந்து 210 கோடி ரூபாய் போகுது. அதிகபட்சம் 16 டன் லாரி தேசிய நெடுஞ்சாலையிலேயே 48 டன் தான் கொண்டு போகலாம். ஆனா இங்க 96 டன் கொண்டு வராங்க. போய் பாரு இடமிஷன் எல்லாம், எந்த இடமிஷனாவது 48 டன்னுக்குள்ள இடம் போறது இருக்குதா? எல்லாம் 100 டன்னு.